டாக் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்கார், ஐயா ஹரிஹர மாவும் இப்போ சனி வக்ரம் பத்தி பார்க்க வந்திருக்கும். இப்போ சனி வக்ரம் எப்போ ஆரம்பிக்கிறது? சனி பகவான் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து அவர் வக்ரகதி ஆரம்பிக்கிறார். 15/7/2026 30/11/2026 வரையிலும் சற்றேறக்குறைய 139 நாள். சரி, நம்ம இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்களை இந்த சனி வக்ரம் உண்டான 139 நாள் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா? மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. மேஷ ராசிக்காரர்களுக்கு 7 சனி ஆரம்பிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக மார்ச் மாசத்திலிருந்து 7 சனி போயிட்டு இருக்கு. இப்ப வக்ரகதி வருது. இது என்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா, உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில இவ்வளவு நாளா சிறு சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கும். இப்ப அந்த தடங்கள் எல்லாமே நீங்க கூடும். தேவையற்ற செலவுகள் எல்லாமே குறையக்கூடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய, தொழிலில் அதிகமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. அதோடு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே சனி பகவான கர்மகாரகன்னு சொல்லுவோம். கர்மகாரகன்னா உங்களுடைய வினை பயனை அடையக்கூடிய காலகட்டத்தை அவர் கொடுப்பார். 30 வருஷத்துக்கு ஒரு தரம் அவர் வர்றதுனால உங்களுடைய வினை பயன் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நீங்க அனுபவிச்சே ஆகணும் அப்படின்றது இது சனி பகவானுடைய வேலை. துலாத்துல உச்சம் பெற்று, மேஷத்தில் நீச்சம் பெற்று, அது தவிர 10-11 அப்படின்னு சொல்லக்கூடிய காலவருஷ தத்துவத்தின் மகர கும்ப ராசிகளின் ஆட்சி வீடாக வச்சிருக்கவர். அதுவும் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பத்துல அவர் ஆண் சனியாக இருக்கிறது பெரிய விசேஷம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, எப்பொழுதுமே ரொம்ப கராரா இருக்கக்கூடியவர், நேர்மையாக இருக்கக்கூடியவர். எடுத்த விஷயத்துல எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் சட்டம் பிசகாமல் செல்லக்கூடியவர் சனி. அதனால எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது, இல்லை கொஞ்சம் தப்பு இருந்ததுன்னா குறைச்சிக்கிறது, அந்த மாதிரி விஷயமே கிடையாது. இது சரின்னா சரிக்கு உண்டான நல்ல விஷயங்களையும், தவறு என்றால் அதற்குண்டான தண்டனையும் கொடுக்கக்கூடியவர் சனி. அதனாலதான் சனி பகவானை பார்த்த உடனே எல்லாருமே பயப்படுறது. இந்த வாட்டி மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7 சனி போயிட்டு இருக்கு. 7 சனியில அவளோட தேவையற்ற செலவுகள் எல்லாம் கட்டுக்குள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த 139 நாள்ல பார்த்தீங்கன்னா முதல் 30 நாள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வேலையில நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சுட்டு இருக்கவா, அதுவும் வேலை நிமித்தமாக போகணும்னு நினைச்சுட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சைட் ஜாப் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இருந்தாலும் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு சனி. ஏன்னா இது வரும் அது வரும் நினைச்சு அதுக்காக அதிகமாக உழைப்பை மூலதனமாக போட வைக்கக்கூடியவர் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். சரி, சனி பகவான் எப்பொழுதுமே இருந்த இடத்தையும் பாழ் செய்வார், பார்த்த இடத்தையும் பாழ் செய்வார். இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அதனால எல்லாமே நல்லபடியா நடந்துதான் ஆகணும். சரி, இப்போ 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலையில இருந்து தன்னுடைய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை மற்றும் 10ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தை பார்க்கிறார். தன்னுடைய 3ஆம் பார்வையால ரிஷபத்தை பார்க்கிறார். சம சப்தம பார்வைன்னு சொல்லக்கூடிய கன்னியை பார்க்கிறார். அதற்கு பிறகு 10ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய தனுஷையும் பார்க்கிறார். இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும், என்ன ஏற்றங்கள் வரும் அப்படின்றத பத்தி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அருமையா சொன்னீங்க. மீனத்தில் இருக்கிற சனி பகவான் மேஷத்திற்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க விரயச்சனி. விரயம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கிடக்க சற்றேறக்குறைய 30 வருஷம் ஆகும். அப்போ ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு சற்றேறக்குறைய 2.5 வருஷம். அப்போ இவங்களுக்கு நம்ம பலன் சொல்லும் பொழுது 27 வயசுக்குள்ளார உள்ளவங்களுக்கு மங்கு சனி, 27லேருந்து 54 வயசு உள்ளவங்களுக்கு பொங்கு சனி, 54லேருந்து 81 வயசு உள்ளவங்களுக்கு
கெண்டச்சனி, அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு விரயசனி. எப்படி பார்த்தாலும் ஒரு மனிதர் இந்திய விஞ்ஞான சாஸ்திரத்தின்படி இப்ப கொடுத்திருக்கிறது 74 வயது. அப்போ ஒவ்வொருத்தரும் 2 சனியோடைய கண்டங்களை கடந்தே ஆகணும். அப்படி வரும்போது இந்த பலன்கள் ஒன்னொன்னு மாறுமா? மாறும். அதே இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு மங்கு சனியாக இருந்தால் விரயங்கள் அசுப விரயங்களாக இருந்துகிட்டே இருக்கும். மருத்துவத்துக்கு உண்டான விரயங்கள், குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம விரயங்கள், வண்டி வாகனங்கள் விபத்துக்களான விரயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். இப்ப சனி வக்ரம் அடைஞ்சதுனால அந்த வண்டி வாகனங்கள் ஏற்படக்கூடிய விரயங்கள் தவிர்க்கப்படும். அப்ப நம்ம கவனமா ஓட்ட பண்ணும் காலகட்டங்களை உண்டாகும். அடுத்தது மேஷத்துக்கு பொறுத்தளவுக்கு 12ஆம் இடம் 2வது ரவுண்டா இருக்கும் பொழுது பொங்கு சனி, குழந்தைகளுக்கு திருமணம், குழந்தைகளுக்கு உயர்கல்விக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம். அது என்ன சாமி, வெளிநாட்டு பயணத்துக்கும் சனிக்கும் ஏன் அப்படின்னாக்க 11ஆம் இடமான கும்பத்தில் ராகு இருக்காரு, எதிரில் இருக்காரு, நவம்பர் வரலும் இருக்காரு. அப்போ குழந்தைகளோட வெளியூர் பயணத்துக்கு உண்டான பயணங்கள் ஏற்பாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். சரி, அடுத்தது சனி நின்ற இடம் பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்ப அவரே ரிட்ராகேஷன் ஆயிட்டாரு, அவரே வலு எழுந்துட்டாரு. அப்ப விரயச்சனியா இருக்கக்கூடியவர்கள் விரயங்களை கட்டுப்படுத்துவார். அவருடைய 3ஆம் பார்வையா பார்க்கறது ரிஷபம். எப்பொழுதுமே சனிக்கு நட்பு வீடு அப்படின்றது சுக்கிரனோட வீடு. எடுக்கின்ற முயற்சிகளில் கடந்த காலகட்டங்களில் இருந்த தடையும் தாமதங்களும் விலக்கி எடுத்த முயற்சிகளை எடுத்த விட்டே ஜெயிக்க வைப்பாரு. சரி, அடுத்தது மேஷத்துக்கு 6ஆம் வீடு சனி பகவானுடைய 7ஆம் பார்வையா கன்னிக்கு விழுது. வேலை கிடைக்காம இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல, நானும் எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போறாரு அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எங்கள்கிட்ட 2 பேர்ட்டையும் வரவங்களே வேலை ப்ராப்ளம் சாமி, வேலை எப்போ கிடைக்கும், கார்பரேட் கம்பெனிலேருந்து கார்பரேஷன் வேலை பார்க்குறவங்களும் வந்துட்டு இருக்கிறாங்க. எதனால? வேலை பாதிப்பு. அதுக்கு என்விரான்மெண்ட் பாதிப்பு, அமெரிக்க ஈரான் போர், இஸ்ரேல் அமெரிக்க போர், இதனால பொருளாதாரத்தில் மந்த நிலை, எரிபொருள் விலை உயர்வு, இதனால பல பேருக்கு வேலை இழக்க அபாயங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு. இப்ப இந்த சனி வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டங்கள்ல இஸ்ரேல் ஈரான் போர், அமெரிக்க போர் எல்லாமே கிட்டத்தட்ட முடிவடையும் நிலைக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட. அப்ப இனி வேலைக்கு எந்த பங்கமும் வராது. மேஷராசி சேர்ந்த நண்பர்கள் படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல மேசராசிக்கு 9ஆம் இடமான தனுர் சனி பகவான் நிக்கிற ராசியிலேருந்து 10ஆம் பார்வையா பார்க்கிறாரு. தொழிலில் ஏற்படுகின்ற முடக்கங்கள் எல்லாமே கிளியர் ஆகுமா? கிளியர் ஆகும். 9ஆம் இடம் அப்படின்றது உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். உயர்கல்வி ஸ்தானம்ன்றது இந்த ஐஐடி, ஜேஇஇ, நீட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமும் உண்டு. அதே போல நவாம்சத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் உத்திரட்டாதி 3ல இருக்கிறாரு. உத்திரட்டாதி 3 அப்படின்றது சனி பகவான் இருக்கக்கூடிய இடம். துலாத்துல இருக்காரு. துலாத்துல உச்சம் அடைகிறாரு. சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல வாய்ப்பு மறுக்கப்பட்டு வீட்டுல முடங்கி இருந்தாங்க, வருமானம் குறைவா இருந்துச்சு. இந்த சனி வக்ரகதி அடையிறதுனால மேசராசி என்பவர்களுக்கு புதிய புதிய வெளிநாடு, வெளியூர் வடிவான படப்பிடிப்பு கிடைச்சி இருக்கின்ற கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா? உண்டாகும். சரி, ஒரு சில பேருக்கு இந்த மேஷராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை அப்படிங்கிற கிடையத்துல இந்த சனி வக்ரத்தோடைய பலன் கிடைக்காம இருக்கும். அப்ப அவங்க சரண்டர் ஆக வேண்டியது அப்படின்றது எல்லை சாமியான வீரபத்ரன், அதே போல எல்லை தெய்வமான காவல் தெய்வமான முனீஸ்வரன். நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள சிட்டியில பாத்தீங்கன்னாக்க பாடியாடு முனீஸ்வரன் கோயில் இருக்கு. அதே போல இங்க புந்தமல்லி போற ரோட்ல முனீஸ்வரன் கோயில் இருக்கு. நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்களை ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் வணங்குறது சிறப்பா இருக்குமா? சிறப்பா இருக்கும். கிடைக்கக்கூடிய பலன்கள்ல குறைவானுச்சு அப்படின்னாக்க அவரை கண்டு தொழும்போது வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, ஒரு சில பேருக்கு நான் அங்க போக முடியல அப்படின்னாக்க ஒரு எளிய காயத்ரி நம்மளுடைய அஸ்வ கேஎஸ் ஐயங்கார் சொன்னாங்க, ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத். எப்ப என்று சொல்லணும்? 15/7/2026 30/11/2026 வரையிலும் காலையில குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு குறைஞ்சது 8 ட்ரிப்பு இதை சொல்லணும். அடுத்தது நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயில்ல உள்ள நவகிரகத்துல உள்ள சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் தீபம் 9 முறை பிரதட்சணம். 2. நம்பர் 3,
அந்த மாதத்தில் வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு எள் சாதமோ தயிர் சாதமோ அங்கே உள்ள சிவாச்சாரியார்கிட்ட சொல்லி பண்ணி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும். இதை தவிர உங்களுடைய இல்லங்களில் வேலை செய்யக்கூடியவங்க, வீட்டு பணிப்பெண்கள் மற்றும் சாலை ஓரத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பாதரட்சைகள், பாத அணிகள் மற்றும் சாப்பாடு, இது எல்லாமே அதே போல் தடி, வயசானவங்க முதியோர் இல்லங்களுக்கு தடி, இதெல்லாம் வாங்கி கொடுத்தா வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்டு விட்டு பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சரி, மொத்தத்தில் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த 15/7/2026 30/11/2026 139 நாளும் எப்படி இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனா நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. சனி வக்ரம் மேஷராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம். ராசிக்கு 12ஆம் இடத்துல 7.5 சனி ஆரம்பிச்சாலும் வக்ரகிரியினால் இழக்கக்கூடிய சனி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். குடும்பத்தில் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்கள் நிறைவேறும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலையில் ஸ்திரத்தன்மை அதிகமாக இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. பண வருமானத்திற்கு சற்று கம்மி இருக்கவே இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். தூக்கம் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. செலவுகள் அதிகரிக்க கூடும், இருந்தாலும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் பெரிய ஆதாயம் வரும். தொழில் மூலியமாக அதீதமான லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சிறு சிறு தொல்லைகள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு, வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதோடு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த சனி வக்கரத்தினால் வரும். 80 விழுக்காடு மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, எப்பொழுதுமே சுக்கிரனுக்கு சனி நட்பு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள். அப்படியேற்பட்ட சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு 11 இருக்கிறாரு. கர்மகாரகன் அப்படின்னு சொல்றதும் சனி பகவான். அப்ப அந்த கர்மஸ்தானத்துக்கு உண்டான சனி பகவான் 10க்கு உண்டானவர் 11ல இருக்காரு. அப்ப கடந்த காலகட்டங்கள்ல இந்த சனி பகவானால் ஏற்பட்டிருக்கின்ற லாபங்களின் தன்மை குறைஞ்சிருந்துச்சு. இந்த சனி வக்ரம் ஏற்பட்டதுனால, ரிட்ராகேஷன் ஆனதுனால லாபங்களில் தொடர் முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த 139 நாளும் இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு லாபங்கள்ல தொடர் முன்னேற்றம் இருக்கும். சரி, அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க ரிஷபம் அப்படின்னாக்க சுக்கிரன். அப்ப சுக்கிரன் அப்படின்னாக்க கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு, சின்னத்திரை பெரிய திரை சேர்ந்தவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்காம இருந்துச்சு. அப்ப இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கிறதோடு இல்லாம புதிய புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அதை தவிர 10ல ராகு இருக்கிறதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்கள் மேற்கொண்டு அங்க ஷூட்டிங் போகும்போது அதுக்கு உண்டான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இங்க 1 மடங்கு வருமானம்னா அங்க 3 மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அது சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் புரோகிராமர் செய்யக்கூடியவங்க, ஆப்ஸ் செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே வெற்றி வெற்றி வெற்றி. இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ஏஐ டெக்னாலஜி கோல வச்சுக்கிறது. அப்போ இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஏஐ டெக்னாலஜி படிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அடுத்தது எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் நின்ற இடத்தையும் கெடுப்பார், பார்த்த இடத்தையும் கெடுப்பார் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இப்போ சனி பகவான் 11ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய விசேஷ பார்வையான ராசியை பார்க்குறாரு. சாமி, ராசி சனி பார்த்தா போயிடுமே, உடல்நல ரீதியான தொந்தரவு வந்துடுமே அப்படின்னு இருந்தவங்களுக்கு சனி வக்ரகதி அடைஞ்சதுனால, அவரே பலம் இழந்ததுனால, அவருடைய 3ஆம் பார்வையா ராசியை உங்களுக்கு பார்க்கறதுனால கடந்த காலகட்டங்களில் இருந்த உடல்நல தொந்தரவுகள் கிராஜுவலாக கன்சிஸ்டண்டாக விலகும். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சனி பகவானுடைய 7ஆம் பார்வை. சனி பகவானுடைய 7ஆம் பார்வை கண்ணியில் விழுது. அதுக்கு அடுத்தது
சனி பகவானுடைய 10ஆம் பார்வை தனுர்ல விழுது. அந்த தனுர் அப்படின்றது 8ஆம் இடம். அப்ப இந்த 5ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் சனி பார்க்கின்ற நற்பலன்கள் என்ன, கெடுபலன்கள் என்னன்றதை நம்மளுடைய கே.எஸ். ஐயங்கார் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. ரிஷபத்தை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறார். உங்களுடைய ராசியை பார்க்கறதன் மூலியமாக இவ்வளவு நாளா உடல்நிலையில சற்று பின்னடைவு இருந்தது. இருந்தாலும் இந்த ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இப்போ நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா உங்களுக்கு இப்போ சனியினுடைய வலிமை சற்று கம்மியாக இருக்கும் வக்கரகதியின் போது. அதனால உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், தெளிவான சிந்தனை வரக்கூடிய வாய்ப்புகள், எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக அனுகூலமான நல்ல விசேஷங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சப்தமத்துல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகும்? வக்கர சனி அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகளை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். குழந்தை பிராப்தி பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தில் சற்று கலங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆனால் ப்ரமோஷன் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுவையும் சனி பார்க்கிறார். அதாவது ராசிக்கு 9ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் சனியினுடைய பார்வை 10ஆம் இடத்துல உள்ளது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் தனுசு சனி பார்க்கிறார். சனி பார்க்கும் பொழுது அது 8ஆம் இடத்துல உள்ளதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய, வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய, மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இன்ஃபேக்ட் ரேஸு, லாட்ரி, ஷேர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், மண்ணுக்குள்ளிருந்து வரக்கூடிய புதையல்கள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அதை தவிர ஆட்கள் அதிகமாக போட்டு வேலை செய்யக்கூடிய, வாணிபம் செய்யக்கூடிய, வியாபாரங்கள் செய்யக்கூடிய ஸ்தலங்கள், அதோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்கள் அதிகமாக போட்டு பண்ணக்கூடிய இடத்துல சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை. அப்படின்னா என்ன ஒரு எளிய பரிகாரம் பண்ணலாம்? ஏதாவது தானம் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருமா? இல்லை எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம்னு ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. சைவத்திற்கு எப்படி நவ கிரகங்களுக்கு உண்டான ஸ்தலம் இருக்கோ அதே போல ஸ்ரீ வைஷ்ணவத்திற்கும் நவ திருப்பதி என்ற கிரகங்களுக்கு உண்டான ஸ்தலங்கள் இருக்கு. அங்க உள்ள பெருமாளே அந்த கிரகம் ஆகிறார். அப்படி ஆகும் பொழுது இந்த நவ திருப்பதியில பெருங்குளம் என்ற இடத்துல உள்ள பெருமாளே சனீஸ்வரனுக்கு பிரீத்தி ஸ்தலமா ஆகிறார். அப்ப கண்டிப்பா ஒரு முறை இந்த 139 நாள்ல 15/7/2026 30/11/2026 ஏதேனும் ஒரு சனிக்கிழமை பெருங்குளத்தில் உள்ள எம்பெருமானை சேவிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகுமா? விலகும். சாமி, எனக்கு பெருங்குளம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதாவது லோக்கலில் இது பண்ணுங்க அப்படின்னா வீட்டில் இருந்துக்கிட்டே ஜெபிக்கக்கூடிய மூல மந்திரம், அதாகப்பட்டது சனி பகவானின் காயத்ரி மந்திரம், சரணாகதி ஆகக்கூடிய காயத்ரி மந்திரம். ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத் 15/7/2026 30/11/2026 வரையிலும் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 8 முறை காலையில ஸ்நானம் கழிச்சுட்டு பூஜை முடிக்கும் போது முன்னாடியே சொல்லிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்க வர பிரச்சனை, வந்த பிரச்சனை விலகுமா? விலகும். சரி, அதுக்கு அடுத்தது தானத்தில் சிறந்தது அன்னதானம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களுக்கு கீழே வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கோ அல்லது தெரு கூட்டக்கூடியவங்களுக்கோ கார்பரேஷனில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கோ அன்னதானம் செய்யலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் குறைஞ்சபட்சம் 1 தயிர் சாதம் இல்லாட்டி எள் சாதம் ஒரு 8 பொட்டலம் இந்த 139 நாளில் வரக்கூடிய அத்தனை சனிக்கிழமைகளையும் தானம் பண்ணலாம். இதை தவிர காகத்துக்கு எப்பொழுதுமே காகத்துக்கு பழைய சாதம் வைக்கக்கூடாது, சுடு சாதம் வச்சுக்கிட்டு வரணும். அதே போல வயது முதிர்ந்தவர்கள், முதியோர் இல்லத்தில் உள்ளவங்களுக்கு கைத்தடி, இரும்பினாலான கைத்தடி வாங்கி கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அதே போல கோயில் உள்ள இறைவனுக்கோ இறைவிக்கோ
மாதத்துக்கு ஒரு 2 கிலோ நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து 1 கிலோ நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய் அந்த தேவியோட மேனிக்கு எப்போதுமே காலையில் எல்லா தேவிகளுக்கும் தேவர்களுக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அப்போ அந்த எண்ணெய் உங்களோடதாகவும், அதே போல் இருள் இருந்தாலும் ஒரு தீபத்தின் மூலியமாக இருளை விளக்கக்கூடியது. அந்த 1 கிலோ நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து தீபம் ஏற்றுறதுக்காகவும் இந்த 139 நாளும் பண்ணினோம்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகும். இதை தவிர அந்தணர்கள் மற்றும் சிவாச்சாரியர்களுக்கு வேஷ்டி துண்டு வாங்கி கொடுத்து அவங்க பாதம் படிஞ்சோம்னாக்களும் வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ மொத்தத்தில் இந்த காரியங்கள் பண்ணும் பொழுது, இந்த எளிமையான பரிகாரங்கள் பண்ணும் பொழுது சரணாகதி தத்துவம், இப்போ உங்களுக்கு எனக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் அப்படின்னா நான் சாரின்னு கேட்கும்பொழுது எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ மனித குலத்திற்கு உண்டானது அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடையும் போது வெற்றி கிடைக்குமா? வெற்றி கிடைக்கும். சரி, ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 15/7/2026 30/11/2026 வரையிலும் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் கெடுபலன்களை கன்க்ளூஷனா நம்மளோட KS ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. ரிஷபத்தை பொறுத்தவரை ஏற்றமான காலம். 11ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ர நிலை அடைந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவில் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. செய்யக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வேலையில் மாறுதல்கள், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். செய்யக்கூடிய தொழில், அதாவது இந்த வெள்ளித்திரை, சின்னத்திரை, இந்த மாதிரி திரையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதோட பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும், மறைந்த இடத்தில் இருந்து அதீதமான செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. திடீர் பணவரவு வரும். அதாவது இந்த இதிலிருந்து பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், அதை தவிர ரோடு கான்ட்ராக்ட் அந்த மாதிரியான விஷயங்கள், திடீர் கான்ட்ராக்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய, அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய சன்மானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்திலேயே சனி வக்கரம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரர்களோட சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 139 நாளும் ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலம். உங்களுக்கு 90 விழுக்காடுகள் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.